தீமோத்தேயு 1வது அதிகாரம். இப்பொழுது இந்த வசனத்தை சற்று நான் விவரிக்க விரும்புகிறேன். இது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று இங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள, சத்தமா சொல்லுங்களேன், வல்லவராய் இருக்கிறார். எதையோ ஒரு காரியத்தை பவுல் இங்கே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க எதை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறீங்களோ அதை அந்நாள் வரை, அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப போட்டிருக்கு, ஆமென், அந்நாள் வரைக்குங்கிற வார்த்தை நான் தேவனை சந்திக்கும் நாள் வரை என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆமென், ஆம்பிளிஃபைட் பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. அதான் போடப்பட்டிருக்கு, நான் தேவனை சந்திக்கிற நாள் வரை. எப்பொழுது என் தேவனை சந்திப்பேனோ அந்த நாள் வரை நான் என்னென்ன காரியங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேனோ அதெல்லாம் அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு தேவ சமூகத்துல எதெல்லாம் நீங்க கர்த்தர் சமூகத்துல, ஆண்டவர் இதை நீங்க பாத்துக்குங்க, இது என்னால பார்க்க முடியாது, இதை என்னால பார்க்க முடியாது, என் பிள்ளைகளை பார்க்க முடியல, எனக்கு இதை செய்ய முடியலன்னு சொல்லி எதையெல்லாம் இன்றைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறீங்களோ கர்த்தர் சொல்றார், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, நமக்கு சில லிமிட்டேஷன்ஸ் தாங்க இருக்கு, சில காரியங்களை தான் நம்மளால சுமக்க முடியும். ஆமா, ஆனா கர்த்தர் நமக்கு மீறி இருக்கிற காரியங்களை எல்லாம் அவர் பார்த்துக்கொள்றார். ஆமே, ஆமே. இங்கே பவுல் சொல்றாரே, பவுல் எதை ஒப்பு கொடுத்தார்? சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புறேன். நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவன் பவுல் எதை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? நம்மளும் சில காரியங்களை அப்படி ஒப்பு கொடுக்கலாம். நிச்சயமாய் அந்த காரியங்களை அந்த விசுவாசிக்கிறவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனத்திலே பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் சொல்றார், ரோம சபைக்கு சொல்றாரு, உங்க சரீரங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. நான் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவர். அதனால நம்மளை பார்த்து சொல்றாரு,